அப்படின்னா பாண்ட்ஸ். லாஸ்டா இந்த நைட்ரோஜனஸ் பேசஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பியூரின் பைரிமிடின் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கிறது சிம்பிளான ட்ரிக் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பைரிமிடின் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கட் த பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்க வந்து கட்டப்பைன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா நமக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல கட்டப்பை அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பையின்னு ஒரு சாப்பாடு வந்து இருக்குல்ல, ஸோ அதை வந்து கட் பண்றதுக்கு கட் த பை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கட்ல வந்து சி வந்து சைட்டோசினை வந்து குறிக்கும், தைமின் வந்து டி வந்து டைமினை வந்து குறிக்கும், யுராசில் வந்து யூவை வந்து வந்து குறிக்கும். ஓகே, ஸோ கட்டு போட்டுட்டு பையினா வந்து பைரிமிடின் அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பைரிமிடு வந்து ஸ்மால் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பைரிமிடின் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு ரிங்கு தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரிங்கு தான் வந்து இருக்கும். இதுவே வந்து இதுல வந்து 6 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து 6 மெம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்போ பாத்தீங்க 1 2 3 4 5 6. ஸோ 6 மெம்பர் கொண்ட ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் ரிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பைரிமிடின்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சைட்டோசின் வந்து இருக்கு, தைமிடின் வந்து இருக்கு. இதுவே ஆர்என்ஏவா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து யுராசில் வந்து இருக்கு. அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி வரைகிறது அப்படின்றதுக்கு டீட்டெயிலா நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்லாம் வந்து குழப்பிக்காம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பைரிமிடினோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதுல வந்து நம்ம இந்த NH2 ஆட் பண்ணோம் அப்படின்னா NH2 ஆட் பண்ணி இந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட் பண்ணோம் அப்படின்னா சைட்டோசின் வந்து கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் செகண்ட் பொசிஷன்ல இருக்க ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து காமனா வந்து இருக்கும். இந்த யுராசில் தைமின் எல்லாத்துலயும் வந்து இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்க கார்பன் வந்து காமனா வந்து இருக்கும். சைட்டோசின்ல பாத்தீங்கன்னா மேல வந்து அமைன் குரூப் வந்து NH2 வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. யுராசில்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. தைமின்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஆக்சிஜன் ஆட் பண்ணி அது கூட வந்து ஒரு மெத்தில் குரூப்பும் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தில் பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் இதுல வர இந்த அதுதான் வந்து தைமின் அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எதுல வந்து மெத்தில் குரூப் வருதோ அது வந்து தைமின் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் மேல ஓ இருந்துச்சு அப்படின்னா யுரோசில் அப்படின்னு ஒரு ஓ வருதுல யுரோசில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே மேல வந்து அமைன் NH2 வந்து இருந்துச்சு அப்படின்னா சைட்டோசின். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட், இப்போ நம்ம வந்து பைரிமிடினை வந்து முடிச்சாச்சு. அடுத்து பியூரின்ஸ்க்கு வந்து வரும். ஸோ பியூரின்ல பார்த்தோம் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக் வந்து பியூர் அஸ் கோல்டு. ஸோ அந்த பியூர்ன்றது பியூரினை வந்து குறிக்கும், அஸ்ன்றது ஏ வந்து அடினைனை வந்து குறிக்கும், கோல்டு அது ஜின்றது வந்து நமக்கு குவானைனை வந்து குறிக்கும். அதே மாதிரி இது வந்து லார்ஜ் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து 2 ரிங் வந்து இருக்கும். பியூரின்ஸ்ல வந்து 2 ரிங் இருக்கும், பைரிமிடின்ல வந்து ஒரு ரிங் தான் வந்து இருக்கும். இது 2 ரிங்கா இருக்கும், அதே மாதிரி லார்ஜாவும் இருக்கும்னு சொல்றாங்க. கம்போஸ்ட் ஆஃப் இதுல பாத்தீங்க அப்படின்னா 9 மெம்பர்டு ரிங்கா வந்து இருக்கும். ஸோ இப்போ அதை பாத்தீங்கன்னா 9 வந்து இருக்கும். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடி 9 குவா 9. ஸோ இங்க 9 வரணும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 9 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இங்க 7 8 9 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பீஸ்ட் டு இமிடாசோல் ரிங். ஸோ இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரும் சேம் தான். ஸோ இங்க இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் சேம் தான். எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு இமிடாசோல் ரிங் வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கு. அவ்வளவுதான் இந்த பைரிமிடினுக்கும் பியூரினுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அடினைன் இப்போ இந்த பியூரின் ரிங் இப்போ உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கும். இந்த பியூரின் ரிங்ல NH2 வந்து நம்ம அமைன் குரூப்பை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அடினைன். இதுவே வந்து அங்க அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனை ஆட் பண்ணி செகண்ட் பொசிஷன்ல வந்து NH2 ஆட் பண்ணோம் அப்படின்னா குவானைன். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து சொல்றேன். ஆட் N அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடினைனை வந்து ஆட் N அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 6th பொசிஷன்ல NH2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அடினைன். இதுவே வந்து குவானைன் கோ 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோல வந்து ஓ இருக்கு. ஸோ அந்த ஓ வந்து இப்போ இங்க இந்த பியூரின் ரிங்ல ஓ இருந்துச்சு அப்படின்னா கோ 9 அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஓ வந்தனால அந்த பொசிஷன்ல இருந்த NH2 வந்து இங்க செகண்ட் பொசிஷனுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி உல்டா பண்ணி நிமோனிக்லாம் ஞாபகம் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நைட்ரோஜினஸ் பேசஸ் பத்தின பேசிக்ஸ். சாரி, நான் ஆக்சுவலி இதுக்கு வந்து பிக்சர் வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கட் த பை. ஸோ சைட்டோசின் யுராசில் தைமின் இது எல்லாமே சேர்ந்து பைரிமிடின்ஸ்ல வந்து வரும். இதுல யுராசில் வந்து RNAல மட்டும்தான் வரும், முக்கியமான பாயிண்ட். இதுவே பியூரின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ பியூர் அஸ் கோல்டு. ஸோ 2 கோல்டு ரிங் வந்து சேர்ந்து இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடினைன் அண்ட் குவானைன் இதுதான் வந்து நம்ம பியூரின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2 கோல்டு ரிங் இருக்கனால இதுல வந்து 2 ரிங்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து மறக்கவே மறக்காது.